சனியின் காரகத்துவம் அது இருக்கு. நம்ம உறவுகள் அந்த காரகத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும் நினைச்சு சனியினால எவ்வளவு நன்மை வருதுன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க நினைச்சு சனியின் மகிமை. சனி பகவானுடைய கேரக்டர்ல ஒரு பகுதி இப்படி மாத்தி பார்க்கணும். ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் சனி பகவான், சனீஸ்வரன். ஒரு ஆள் சோகமா பேசுறாருன்னா அங்க சனி பகவான், ஒரு ஆள் கலகலப்பா பேசுறாருன்னா புதன், ஒரு ஆள் கவர்ச்சியா பேசுறாருன்னா சுக்கிரன், அதிகாரமா பேசினா செவ்வாய். ஒருத்தனுடைய செயல்கள்ல கவனிச்சுக்கிட்டே வரும். எல்லா கிரகமும் உங்களை இயக்கும். நீங்க டெய்லி எல்லா கிரகத்தையும் இயக்குறீங்க. உடம்புல எந்த பாகம் சனி என்னாச்சு? சனி பகவான் உடம்புல மேசம், சிம்மம், தனுசு, இதில் சனி இருக்கவன் அரசாழ்வான். 1, 2, 5, 8, 11 சனி இருந்தான் செல்வந்தராத்தான். அரிசியில இருக்க கல்லை எடுத்து போடுங்க. கல்லை மட்டும் பெருக்கி போட்டீங்கன்னா அரிசி நல்ல விஷயம் தானே. அரிசி மட்டும் பெருக்கி போட்டா கல்லை மட்டும் கையில் வச்சுக்கணும். குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்ல அண்ணாச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அண்ணாச்சி, சனி பகவான் எல்லாம் பயப்படுறது சனியை பார்த்து தான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சனியில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமான்றீங்க. சனியின் காரகத்துவம் அது இருக்குது, கடல் கணக்காக இருக்குது. நம்ம உறவுகள் அந்த காரகத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும் நினச்சி சனியினால எவ்வளோ நன்மை வருதுன்னு புரிஞ்சுக்கணும் நினச்சி. சொல்லுங்க நினச்சி சனியின் மகிமைகளை. சனியின் மகிமைகள் அந்த காரகத்துவத்துக்கு விளக்கம் வேணும். ஆமா நினச்சி. எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறது இவ்வளவு காரகத்துவத்தை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆமா ஆமா. ஒரு ஆசானா நீங்க எத்தனை பேருக்கு கிளாஸ் இருக்கும் நான் பார்த்துருக்கேன். 8 to 9 இப்போ எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க கிளாஸுக்கு. அப்போ எவ்வளவு எளிமையா சொல்லி கொடுக்குறீங்களே. நம்ம ஒரு சொல்லி கொடுங்க நினைச்சு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் இருக்கும் சார். இந்த பார்க்கக்கூடிய மக்கள் சோதனமே தெரியாது, அதுல ஆர்வம் மட்டும் இருக்குன்னா கூட இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி பகவானை ஸ்லோ பிளானட்டுமா, மந்தன் சுலோவா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சோம்பேறி பையன், ரொம்ப சுலோவா இருக்கான் அப்படிம்போம். பல இடங்கள்ல சுலோவும் தேவைப்படுது. ஒரு வாகனம் வேகமாக போகுது, நீங்கள் இறங்கணும்னா அந்த வாகனம் என்ன செய்யணும்? ஸ்லோவாகும். அப்போ அங்கே சுலோ தேவைப்படுதா? வண்டி எங்கேயுமே நிற்காதுங்கன்னா எப்படி ஏறுறது, எப்படி இறங்குது? அப்போ அங்கே சுலோ தேவைப்படுது. கரெக்டா இல்லையா? நிச்சயமா. ஒருத்தர் கோவம் அதிகமாக வருது அப்படின்னா அந்த கோவம் தனியணும், அங்கே சுலோ தேவைப்படும். நிதானமாக இருங்க. அப்போ தாமதமான ஒரு செயல், மெதுவாக நடக்கக்கூடிய செயல் எல்லாம் சனி பகவான். எதெல்லாம் மெதுவாக நடக்குது, லேட் ஆகுது. கோர்ட்டில் வழக்கு நடக்குது, வழக்கு போட்டோன்னு முடியுதா? 5 வருஷத்துல சிலர் 10 வருஷம் ஆகுது, சிலர் 5 வருஷம் ஆகுது. அப்போ எதெல்லாம் தாமதம் லேட்டாக இழுத்துக்கிட்டே போகுதோ அது சனி. சனியுடைய நேரம் கருப்புன்னா எங்கெல்லாம் கருப்பு வருது, கோர்ட்டில் கருப்பு சட்டை போட்டால் அங்கே சனி பகவான். வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது கருப்பு போடு பழக வச்சா அது சனி பகவான். கண்ணில் இருக்கிற விழி என்னது? சனி. கருப்பு, அது சனி. சனி பகவானுக்கு நீல வர்ணத்தையும் சொல்கிறாங்க. கடல் எப்படி இருக்கு? நீல கலர். அப்போ அது நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்று கருப்பு கலர் இருக்கு, அது நீல கலர். வானம் எப்படி இருக்கு? நீலம். அப்போ அந்த இதெல்லாம் சனியோடைய ஆதிக்கம். சனி தனிமைங்கிறான். உறவுல பிரிஞ்சு ஒரு ஆள் தனியா இருந்தாருன்னா அது யாருடைய கேரக்டர்? சனியோட கேரக்டர். நான் சொல்ல புரியுதாங்கய்யா? அதை வச்சு நீங்க நினைச்சுக்கலாம். ஒரு ஆள் 10 நிமிஷத்துல ஒரு இடத்துல நடந்துடுறாரு, ஒரு ஆள் மெல்ல 20 நிமிஷம் ஆகுது. அப்ப அங்க சனியோட ஆதிக்கம். ஒரு ஆள் ஒரு கேள்விக்கு 10 பதில் சொல்லுவார். ஒருத்தர் பாருங்க 10 கேள்விக்கு என்ன செய்வார்? ஒரு பதில். என்னப்பா இவ்வளவு கேட்கன்னு சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு வார்த்தை பேசுவார். 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசுவார். இதெல்லாம் சனி. சனியின் ஆதிக்க முடியவர். சினிமா படங்கள்ல பழைய ரிவேட்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு படங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ராகு கேது. ஏன்னா ரிவேட்ஸ் பின்னோக்கி போறது. ஆனா சனி பகவான் சினிமா படத்துல ஸ்லோ மோஷன்ல வருவாங்க பார்த்தீங்கன்னா அது சனி. பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்லோ மோஷன் வருவாங்க. இப்படி அந்த சனி பகவானுடைய கேரக்டர்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். அழகு குறைஞ்சது, அழகுபடுத்த விரும்பாததும் சனி. அழகு கம்மியா இருக்கும், தன்னை அழகுபடுத்த விரும்ப மாட்டாங்க, அது சனி. கடின உழைப்பு சனி. நேர்மை சனி பகவான். ஒருத்தனுக்கு வறுமை, ரொம்ப கஷ்டப்படுறான், சனி. உடல் ஊனம் சனி. ஒரு டேபிள் இருக்கு, அது நல்லா இருக்கு, அழகா இருக்கு, அது வேற காரகத்துவம். சுக்கிரன் வச்சுக்கலாம், அழகா இருக்கா சார், அதுல ஒரு கால் உடஞ்சி வச்சு, இங்க என்ன கிரகம் இப்ப? சனி. புரிஞ்சப்ப? அப்ப எதெல்லாம் குறை, எதெல்லாம் குற்றம், இதெல்லாம் சனி. அப்ப இப்படியே அதனுடைய கேரக்டர்லாம் சொல்லும் பொழுது ஐயோ அதனால ஒரு நன்மையே இல்லையா,
அது அந்த சனி பகவானுடையது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த சனி பகவான் முதிர்ந்த தோற்றத்துக்காரன். ஒரு வயது முறிந்தவரை பெரியவங்களை எல்லா சபையிலையும் முன்னிறுத்துவாங்களா மாட்டாங்க. ஒரு பிரச்சனைனா பெரிய ஆளை கூட்டுவாங்க. இங்கே சனி பகவான் பெரியவரே இங்கே வாங்க அப்படின்னா சனி பகவான். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சனி பகவானுடைய கேரக்டரில் ஒரு பகுதி இப்படி மாற்றி பார்க்கணும். ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் சனி பகவான், சனீஸ்வரன். ராகீஸ்வரன் கிடையாது, கேதீஸ்வரன் கிடையாது. கேது ஈஸ்வரன், குறி ஈஸ்வரன் அப்படின்னு இல்லை. சந்திர ஈஸ்வரன் அப்படின்னு இருக்கா, செவ்வாய் ஈஸ்வரன் இருக்கா, ஆனால் சனீஸ்வரன் இருக்கு. ஒரு ஆள் சோகமாக பேசுகிறாருன்னா அங்கே சனி பகவான், ஒரு ஆள் கலகலப்பாக பேசுகிறாருன்னா புதன், ஒரு ஆள் கவர்ச்சியாக பேசுகிறாருன்னா சுக்கிரன், அதிகாரமாக பேசுனா செவ்வாய். ஒருத்தனுடைய செயல்களில் கவனிச்சுக்கிட்டே வரணும். எல்லா கிரகமும் உங்களை இயக்கும். நீங்கள் டெய்லி எல்லா கிரகத்தையும் இயக்குறீங்க, போய்கிட்டே இருக்கீங்க, டிராபிக்காவது நிற்க, அங்கே சனி. டிராபிக் திறந்தோன்னா வேகமா போறீங்க, சந்திரன். ஏன் புரியுதா இல்லையா? எல்லா கிரகத்தையுமே நீங்க என்ன செய்றீங்க? இயக்குறோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இந்த சனி பகவான் வந்து என்னென்ன ஜாதகத்துல என்ன நன்மை செஞ்சிருவாரு? உடம்புல எந்த பாகம் சனி என்னாச்சு? சனி பகவான் உடம்புல தோல் வந்து சனிதானாச்சு. இந்த தோல் அப்படிங்கிறது சனிதான். புதனையும் சொல்லுவாங்க, சனிக்கும் தோல் உண்டு. நம்ம மூட்டு முழங்கால் பாதங்கள் இருக்குல்ல, அதுவும் சனி பகவான். நம்ம உயிரே சனிதானே, ஆயுள் காரகம். இந்த கண்ணில் இருக்க கருவிழி சனி. ஆமா, சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த யோசனை வந்துச்சு. ஆமாஜி, சனி பாதிச்சவங்க பாருங்க, கண் பாதிச்சிருக்கும், இப்படிலாம் இருக்கு. இந்த சனி பகவானுடைய மகிமைகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வருது இல்லை? ஆமா பாருங்க, இந்த சனி பகவான் அந்நிய பாசை, தூர தேசத்தில் புகழ். எப்படி? தூர தேசத்தில் புகழ். பல மக்களை தன்வசப்படுத்துதல், இதுல சனி கெட்டிக்காரன். மேசம், சிம்மம், தனுசு, இதில் சனி இருக்கவன் அரசாழ்வான். மேஷம், சிம்மம், தனுசு. மகரம், கும்பம் அவர் வீட்டுல. அப்ப அதுல சனி இருக்குன்னா நம்ம உறவுகளும் சந்தோஷப்பட்டுக்கலாம். அங்க சனி இருக்குன்னா பெரும்பாலும் அரசாளும் சாதகங்கள்ல அது இருக்கும், அங்க கண்டிப்பா இருக்கும். அரசாளுங்கிறது இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம துறையில அதுக்கு விளக்கம் சொல்றேன். நான் அரசு துறையில பெரிய ஆளா இருக்கேன், நான் அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கேன், அரசியல்ல சேர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டேன். ஒரு பெரிய நிறுவனத்தை நான் தான் கட்டி கேட்கேன். நான் ஒரு தொழில் வச்சிருக்கேன், என்கிட்ட 500 பேர் வேலை செய்யறேன், 1000 பேர் வேலை செய்யற நிறுவனத்துல நான் மதிப்பா இருக்கேன். சார் ரொம்ப சனி பகவானை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மேசம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பம். ஆமா, இதெல்லாம் சனி இருந்தா அரசு துறையில எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்கவங்க, அப்பா செஞ்ச செய்யற தொழில் இருக்கலாம், நிறைய இருக்கும். கௌரவமா வாழ வைக்கும். 1, 2, 5, 8, 11 சனி இருந்தா, இதுல சனி இருக்கிறவங்க செல்வந்தரா தான் இருப்பாங்க. வறுமையை மீறி பெரிய அளவுல இருப்பாங்க, யாருக்கு வேணாலும் பார்த்துக்கோங்க. இது நான் பல இடங்கள்ல வந்து நான் பேட்டியிலையும் சொல்லியிருக்கேன், மேடையிலையும் பேசியிருக்கேன், வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். இதை நான் எப்பவும் இன்னமும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னையா சொன்னதே சொல்றீங்களா? பரவாயில்ல, மனசுல நிக்கட்டும். ஒரு ஆளுக்கு சிம்மத்துல சனி, வெளியூர்ல ஆதாரம், வெளிநாட்டு ஆதாரம், அந்நிய பாசை மூலம் ஆதாரம். சிம்மத்துல சனி, மேலதிகாரி வெளியூர்ல இருந்து வருவாரு, வெளியூர்ல போய் மேல அதிகாரியா இருப்பார். சிம்மச்சனி, சிம்மச்சனிக்கு செம்மச்சனி ஏதுங்கிறான், அது ஒரு வழக்கே உண்டு. ஓ ஆமா, சிம்மச்சனிக்கு செம்மச்சனி ஒழிஞ்சியாது, அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கு. சூப்பர் நச்சி. நீ பழைய ஜோதிடர்களெல்லாம் சந்திச்சு பழகணும், அவங்க வாக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த ரைமிங்கே சொல்லிட்டே இருப்பாங்க. சிலர் பாடலா பாடுவாங்க. அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் கௌரவமான பேர்கள் இருக்கும். சுக்கிரனுக்கு சுங்கன், சனிக்கு மந்தன், சூரியனை கதிரோன், இப்படியெல்லாம் சொல்லி, புதனை கணக்கன், கேது வந்து ஞானி அப்படின்னு சொல்லி அதுக்கு கவியா பாடுவாங்க. புலிப்பாணி 300ன்னு ஒரு பாடல்களே இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தால் ஒரு பாட்டு படித்து ஜோசியம் சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஈடுபாடு இருக்கும், நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். கரெக்டாக சொல்கிறது. அப்போ அந்த சனி பகவான் என்ன செய்கிறாரு, இந்த இடங்கள்ல இருந்து யோகத்தை தராரு. சுக்கிரன் வீட்டில் இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா சார், கலைத்துறையிலையும் பொருளாதாரத்துறையிலையும் பெரிய ஆளாக இருக்காங்க. புதன் வீட்டில் சனி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கல்வித்துறை, ஃபைனான்ஸ் துறையில் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல பெரிய ஆளாக இருக்காங்க. விளம்பரத்துறை, சினிமா துறை, புதனும் சினிமா துறைக்கு வரும். விளம்பரத்துறை, கான்ட்ராக்ட், இதுலெல்லாம் பெரிய ஆளாக இருக்கவங்களுக்கு அங்கே சனி புதன் வீட்டில் இருக்கும். கல்வித்துறையில் பெரிய ஆளாக இருக்கவங்க இருக்கேன் சார், நான் வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்டதில் பெரிய ஆளாக இருக்கேன், வெளிநாட்டில் போய் நான் முன்னேறினால கடகத்தில் சனி இருக்கு. இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு வந்து கடகத்தில் சனி இருக்கும், குரு வீட்டில் சனி இருக்கும். சாஸ்திரத்தில் நான் பெரிய ஆளாக இருக்கேன், சட்ட நிபுணராக இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் குரு வீட்டில் இருப்பார் அல்லது கும்பத்தில் இருப்பார். கும்பத்தில் சனி இருந்துச்சுனாலும் கோபுரம் போல வாழ வைக்கும், கீழெல்லாம் விடவே செய்யாது. என் அனுபவத்தில் நான், அதாவது அதில் உள்ள நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, சூப்பர் சூப்பர். மகரத்தில் சனி இருக்கும், அவங்களும் பாருங்க நல்லா இருப்பாங்க. கும்பத்தில் சனி இருக்கும், நல்லா இருப்பாங்க. மீனச்சனின்னா என்ன சனி? மீனசனி. நல்ல பிரிச்சுவல் இருக்கும். மீனச்சனி பெரிய அளவுல சொத்துக்கள் இருக்கும், வெளியூர்ல சொத்துக்கள் இருக்கும். இந்த குரு வீட்டுல சனி இருக்கவங்க கூட வழக்கை சந்திச்சு பெரிய ஆளாவாங்க. இந்த குரு வீட்டுல சந்திச்சவனா வழக்கை சந்திச்சேன் சார், அதுல ஜெயிச்சேன் சார். வழக்கை சந்திக்க வைக்கிறது குரு வீட்டு சனி. நீங்க சனி பலமானவங்க ஜாதகத்துல ஜாதகக்காரங்கிட்ட போய் ஒரு வழக்கு கொண்டு போய் பேசுங்க, அல்லது ஒரு மற்றவங்க பிரச்சனை சொல்லுங்க, ஈஸியாக அவங்கள சால்வ் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க சொல்லி எடுப்போம். சனி புதனோட சேரும்போது கூட்டு தொழில் செய்யறது, கமிஷன்ல கான்ட்ராக்ட்ல லாபத்தை தருது.
சனி சூரியனோட தொடர்பு கொள்ளும் பொழுது, சூரியனோட சேரும் பொழுது, சூரியன் வீட்டு இருக்கும்போது அவங்க தொழில் சிறுசா இருந்தாலும் புகழா கொண்டு வந்துருது. ஒரு சந்துக்குள்ள இருந்தாலும் உயர கொண்டு வந்துருது. எங்க அப்பா தொழிலை செய்யலாமா, செய்யி. அரசியல்ல போலாமா, போ. சனி சூரியன். அப்ப மந்தனுக்கு மகிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. இந்த சனி சந்திரன் புணர்ப்புன்றாங்களே, என்னாச்சு அது என்னாச்சு? சனி சந்திரன் புணர்ப்பு. சனி 19 வருஷம், சந்திரன் 29 வயசுக்கு அப்புறம் கிடையாது. சனி சந்திரன் புணர்ப்புங்கிறது எல்லாத்துக்குமே அது வந்துடுது. 29 வயசுக்கு அப்புறம் கிடையாது. தாய் தந்தையை பிரிஞ்சு வாழக்கூடியது சனி சந்திரன். கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா இருக்கும், மீடியா நாலேஜ் நல்லா இருக்கும். வாத்தியார் டீச்சர் சனி சந்திரன் நிறைய இருக்கும். நல்ல விஷயங்கள் அது எது? அரிசியில இருக்க கல்லை எடுத்து போடுங்க. கல்லை மட்டும் பெருக்கி போட்டீங்கன்னா அரிசி நல்ல விஷயம் தானே. அரிசி மட்டும் பெருக்கி போட்டா கல்லை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு புரியுதா? கல்லை தான் பறக்கணும், அரிசியை பறக்கக்கூடாது. கரெக்டா? அரிசியில ஆனா அந்த கல் இருக்கு பத்தியில என்னாச்சு, அது வந்து 10 கல்லு 1 கிலோ அரிசி பேர கெடுத்துரும். அந்த 10 கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அந்த 1 கிலோ அரிசிக்கு மதிப்பு. சனி புதனோட இருந்துச்சு நினைச்சு இப்ப சொல்லு. அதான் கூட்டு தொழில் செய்யறது, பைனான்ஸ், உங்களுக்கு எழுத்து, அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ், இதுல எல்லாம் பெரிய ஆளா இருப்பாங்க. கான்ட்ராக்ட் டெண்டர் போடுறது பெரிய இருப்பாங்க. சனி குருவோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னாச்சு, நல்லா பாருங்க, வாழ்க்கையில பிற்பகுதி வளமா இருக்கும். சனி குருவோட சேரும் பொழுது படிப்படியா வளர்ந்தேன்னா சனி குரு. ஒரு நேரம் லேபர், ஒரு நேரம் ஓனர். படிப்படியா வளர்ந்தேன்னா சனி குரு. வெளியூர்ல போய் வளர்ந்தேன் சார், சனி குரு. ஒரு தாமத கல்வி படிச்சா சனி குரு. ஒர்க்குக்கு போயிட்டேன் சார், அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு படித்தேன், அல்லது ஆஃப்டர் மேரேஜ் படித்தேன். தாமத கல்வி சனி குரு. கீழே நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்தியா சனி குரு. சனி சுக்கிரன் அறிவு கரகம். வெளியூர்ல போய் படிச்சு பெரியானவங்க ஜாதகத்தில் சனி சுக்கிரன் இருக்கும். குறைஞ்ச சம்பளத்திலிருந்து பெரிய சம்பளத்துக்கு போனேன். நல்ல பேங்கிங்ல இருந்தேன், டீச்சிங்ல இருந்தேன், சினிமா துறையில இருந்தேன், கார் கம்பெனியில இருந்தேன், டெக்ஸ்டைல்ல இருந்தேன். சனி சுக்கிரன். சனி ராகு நச்சு. சனி ராகு 1க்கு மேற்பட்ட பிரான்ச். உறவுகளை பிரிஞ்சு வாழ்ந்தேன். படிப்பு ரொம்ப, வெளியூர் தொடர்பு, 1க்கு மேற்பட்ட வருமானம். சனிராகு சேர்க்கை இஸ் வெரி வெரி குட். 2 பாவிகள் சேர்ந்துருச்சு. ஆமா, இவங்க கீழே விழுந்தேன் மேல விழுந்தேன் அங்கேயே நிற்பாங்க. அதை தாண்டிக்கிட்டு வாயா. கீழே யாரு விழல, யாரு கஷ்டப்படல. எனக்கு சனிராகு உடம்பு சரியில்லை, நானும் தான் உடம்பு சரியில்லை, சொரிஞ்சுக்கிட்டே இரு. அது ஒரு பக்கம், யோகா ஒரு பக்கம். என்ன சொல்றீங்க? நிச்சயமா இங்கே நிற்கக்கூடாது. சனிராகு விபத்து சந்திச்சேன், ஸ்கின் ப்ராப்ளம், அது வேற, இது வேற. நல்ல நாலேஜ் பர்சன். 2 தொழில் இருக்கும், 3 தொழில் இருக்கும், பயணங்கள் இருக்கும், வெளியூர் நட்புகள் இருக்கும், ப்ராப்பர்ட்டியில நிறைய இடங்கள் வாங்குவாங்க. சனிராகு அதெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கணும். நிச்சயமா. சனி கேது நினைச்சு சாமியார். சனி கேது சாமியார் சொல்ல முடியாது. தொழிலில் வந்து என்னென்ன சனி கேது என்ன நினைச்சு சின்ன சின்ன தொழிலா அங்கங்க வச்சிருப்பாங்க. தொழிலில் நேர்மை இருக்கும். சாஃப்ட்வேர் தொழில் நல்லது. சனி கேதுக்கு எதெல்லாம் பின்னக்கூடியது நல்லது. முன்னோர் செஞ்ச தொழிலை செய்யலாம், கட்டடக்கலை செய்யலாம். சனி கேதுக்கு ஆர்கிடெக்ட் இந்த கட்டம் போட்டு வடைஞ்சி அதெல்லாம் நல்லா இருக்கும். தொழில நேர்மையா இருப்பாங்க. தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். யாருக்கு? சனிக்கேது. சனிக்கேது தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். தன் வருமானத்துல ஒரு பகுதி இன்னொருத்தன் சாப்பிட்ற மாதிரி போகும். முழுக்க நம்ம சாப்பிட நினைக்க கூடாது. புரிஞ்சு? அவங்களே பிளான் பண்ணி வச்சுக்கணும். வருமானத்துல ஒரு பகுதியை நம்ம யாருக்கா கொடுத்துடணும் பிளான் பண்ணி. சனிக்கேது வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனமா இருக்கும். எப்பா நீ பாத்துக்கோ, நீ இவ்வளவு எனக்கு இவ்வளவு கொடுனா நல்லா இருக்கும். நம்மளே சாப்பிட நினைக்கும் போது தான் சிக்கல் வரும். பாத்தீங்களா? அப்ப சனி சூரியன், சனி சந்திரன், சனி செவ்வாய், அது சொல்லல இல்ல. சனி செவ்வாய் சார், சனி செவ்வாய் பாத்தீங்கன்னா சார் பெரிய தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கு சனி செவ்வாய் இருக்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில ஒரு ஆள் மட்டும் பலமாயிட்டாருன்னு வைங்க, அவன் அடக்கி ஆளும் தன்மை உடையவர். எப்படி? அடக்கி ஆளும். ஏவல் ஆட்கள் உண்டு. ஏவல்னா பில்லி சூனியம் வைக்கிற ஏவல் கிடையாது. வேலைக்கு ஆட்கள். வேலை ஆட்கள். நம்மால் ஒண்ணு ஏவல் ஆட்கள்னா ஆமா சார் எனக்கு பில்லி அப்படி பேரப்படாது. பில்லி இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையை நீட்டா அது செய்யறது, வண்டியில் போனா கதவை திறந்து விடுறது. இந்த செவ்வாய் சனியோடைய சம்பந்தத்துல யாராவது ஒருத்தர் பலமா இருக்கும். இருந்தா ரொம்ப டாப்பா இருக்கும். அடக்கியாலும் தன்மை இருக்கும். ஒரு உதாரணமா நம்ம உறவு சொல்லலாம். ஒரு துலாத்துல செவ்வாய் சனி இருக்கு. இப்ப சனி அங்க உச்சம். அது இருந்துச்சுன்னா இவங்க நல்ல பதவியில இருப்பாங்க, பெரிய நிறுவனத்துல இருப்பாங்க, பெரிய அளவுல சொத்து சுகங்கள் சேரும். கோட்டை மாதிரி இருக்கும் வீடு. எப்படி இருக்கும்? கோட்டை மாதிரி. ஆமா. காவலாளி வீட்டுக்கு வெளியே நிக்கான் சார், வாட்ச்மேன் போட்டிருக்கேன் சார். செவ்வாய் சனியை வந்து நம்ம ரசிச்சு 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 பார்க்கணும் சார். அது காதல் திருமணம் தரும், அது விபத்தை தந்துச்சு, ஒரு தடவை கஷ்டம், அது எல்லாத்துக்கும் இருக்கும். கடவுளுக்கே கஷ்டம் இருந்திருக்கு. சிவபெருமானே கஷ்டப்பட்டிருக்காரு, அவதாரம் எடுத்துன்னு படங்கள்ல பாக்குறோம். சரியா சொல்றது? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும். அது வேற. இந்த செவ்வாசினியோடைய தன்மை வேற சார். செவ்வாசினி வெளியூர்ல சொத்து வாங்குவாங்க சார். காட்டுல வனப்பகுதியில சொத்து வாங்குறது செவ்வாசினி. தோப்புல வாங்கினா செவ்வாய் சந்திரன். இப்படி நிறைய இருக்குன்னு. அதனால மந்த குணமுடைய சனியும் நல்லது செய்யும். சனி பகவான் ஒவ்வொரு கிரகத்தோட சேரும் போது என்னென்ன செய்யறார், ஒவ்வொரு வீட்டுல இருக்கும் போது என்னென்ன தாரார், எந்த ஸ்தானங்களில் சனி இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நீ சொல்லிட்டேன். மந்த சனியும் மகிமை உள்ளவர். சூப்பர் நச்சு, சூப்பர் சூப்பர். நெஞ்சார்ந்த நன்றிகள் நச்சு. சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.